விஷச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் நலம் விசாரித்த பின் அமைச்சர்கள் ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை பார்க்கலாம். இந்த மெத்தனாலை கொண்டு வந்து இங்க வந்து அதை விற்றிருக்கிறாங்கன்றது காவல்துறை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு காவல்துறை இன்னும் யாராவது இவர்கிட்ட வாங்கி போய் வெளியில் பாக்கெட் வித்திருக்கிறாங்களா அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க தொடர்ந்து. ஏன்னா வேற எந்த பகுதியில் இது மாதிரி நடந்துடக்கூடாது என்பதில் காவல்துறை கண்காணிப்போடு அந்த பரிசோதனையில் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காலையில் அந்த செய்தி மதிய அளவில் தான் வெளியே வந்தது. உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை என்பதை அறிந்த காரணத்தினால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில் எங்கள் 2 பேரும் அவசரமா கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் வருகிற பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் தொடர்பு கொண்டு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் செய்ய கொண்டிருக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்னு நான் கேட்டேன். அமைச்சரை பொறுத்தளவுக்கு நேரடியாக டீன் இடத்துல தொடர்பு கொண்டு, அதே போன்று சேலத்தில் இருக்கிற அந்த மருத்துவர்களுக்கு அந்த டீனிட்ட தொடர்பு கொண்டு, விழுப்புரத்தில் இருக்கிற டீனிட்ட தொடர்பு கொண்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு தொடர்ந்து அந்த முயற்சியில் அரசின் சார்பாக 2 அமைச்சர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் உள்ளே மருத்துவர்களை கேட்கிற பொழுது, அதாவது இந்த 9 பேர் தான் ஒரு அபாய நிலையில் இருக்கிறாங்க, மீதி பேர்லாம் ஸ்டெபிலிட்டா தான் இருக்கிறாங்க, மேற்கொண்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவுதான், எப்படியும் எல்லாம் காப்பாற்றிடலாம் என்று தொடர்ந்து வைத்தியம் பண்ணி தான் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போயின்னு தான் இருக்குது. அதனால அரசை பொறுத்தளவுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்கள் எல்லாம் தற்காலிக பணி நீக்கம், இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கிற இதில் தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மேற்கொண்டு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்களுக்கு வந்து சில அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். இன்னும் போதுமான அளவுக்கு டாக்டர் வேணும்னா கூட நான் அனுப்பி வைக்கிறேன்னு அவர் சொன்னார். இல்லை, இங்கே போதுமான அளவுக்கு டாக்டர் வராங்க, ஒரு பெட்டே 2 டாக்டர் 2 நர்ஸுகள் தொடர்ந்து அந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் கேட்டால் இப்போ வந்தபோது கூட ஒரு பேஷண்ட்டை வந்து உடனே டயாலிசிஸுக்கு அனுப்ப சொல்லி அமைச்சர் ஒரு ஆணையிட்டார். ஆனால் ஒரு பேஷண்ட் டயாலிசிஸுக்கு மாற்றி அந்த பணியிலும் டாக்டர் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் எஞ்சியிருப்பவர்கள் அவர்கள் எப்படியும் பிழைத்து விடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது கருணாபுரம் பகுதி மட்டும் இல்லாம மோவண்ணஞ்சூர் பகுதியில இருந்து கூட நீங்க ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க சார். சாராயம், அதாவது இன்னைக்கு நடந்த தேர் திருவிழா போது சாராயம் குறித்து அவங்களும் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லையும் சாராய விற்பனை நடைபெற்று இருக்கு. அதான் இப்ப தொடர்ந்து இப்ப வந்து டாக்டருங்க வந்து இங்க இருக்கிற டீம் டாக்டர் இல்லாம பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டருங்கெல்லாம் அது ஒரு டீம் போட்டு ஒரு கிராம பகுதியிலும் போய் நேரடியாக நீங்களே போய் வீடு வீடா போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்றது நீங்க வந்து அலசி ஆராய்ந்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் அவருக்கு ஆணையிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அங்க போயிருக்கிறாங்க எல்லாரும். அதே நேரத்தில் அவசரமாக ஏதாவது வேறொரு மருத்துவமனைக்கு போகணுன்றதுக்காக 32 ஆம்புலன்ஸ் வந்து ரெடியா வந்து வச்சிருக்கிறோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதனால தொடர்ந்து வந்து கண்காணிப்பிலே இருக்கிறது. அபாயகரமா இருக்கிற 9 பேர் மேல் சிகிச்சைக்காக வேற எங்கேயாவது மாற்றணுமா, இல்ல இங்கேயே ட்ரீட்மெண்ட்? இல்ல, இங்கே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்கள மாத்திர கண்டிஷன்ல இல்ல, ஏன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, எப்படியும் குழைச்சிக்குவாங்கன்னு டாக்டருங்க ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதான் சொன்னேன், ஒருத்தர் கொஞ்சம் சிக்கானாரு, உடனே டயாலிசிஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கிறாங்க. அதனால இங்க வந்து போதுமான வரைக்கும் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்கிறாங்க எல்லாருமே. அதான் சொன்னேன், காவல்துறை அதை பற்றி ட்ரேஸ் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்தது எப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இந்த அரசாங்கம் விடாது, யாருக்கும் பதிவு காட்டாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது. தவறு செய்திகளை கடுமையாக முதலமைச்சர் அவர்கள் அந்த கண்டிக்கிற வகையில் தான் தற்காலிக பணி நீக்கவே காவல்துறை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமா பாண்டிச்சேரி சேலத்துல சொல்றாங்க. ஆனா கள்ளக்குறிச்சி ஜிஹெச்ல மட்டும் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை வந்து 20 இப்பதானே நாங்க சொல்றோம்.
ஏன்னா இப்போ அங்கங்கே என்னன்றதை இப்போ சொல்லிட்டேன். மொத்தம் வந்து 13 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. அதில் வந்து ஃபீமேல்ஸ் 2 பேர், அதில் ஒருத்தர் வந்து திருநங்கை. 13 பேர் தான் இறந்துருக்காங்க. விழுப்புரத்துக்கு மரக்கால வந்து பார்டர் சார், அங்கே வந்து இது இஷ்யூ இருந்துச்சு. ஆனால் கள்ளக்குறிச்சி டவுன்லேயே இந்த இஷ்யூ நடந்துருக்கு. அதான் சொல்றேனே, அது இப்போ தவறு நடந்தது நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க கூடாது. அப்படி நடந்ததால் தான் கடுமையான நடவடிக்கை முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். இல்ல இப்ப வந்து மினிஸ்டர் சொல்லிட்டாரு, எல்லா டாக்டரையும் கூட்டு ரொம்ப காக்க வைக்கக்கூடாது, இரவு புறாத்தையுமே வந்து டாக்டர்களை டீம் போட்டு எல்லாம் வந்து உங்க பிரேத பரிசோதனை செய்து அந்தந்த உறவினர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி 3 இடத்துக்கும் சொல்லியிருக்கிறார். சேலத்தில் அந்த டீனுக்கும் சொல்லிட்டாரு, சிப்பையாருக்கும் சொல்லிட்டாரு, பாண்டிச்சேரிக்கும் சொல்லிட்டாரு, இங்கேயும் சொல்லிட்டாரு. அதனால உடனுடனே வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உறவினரிடத்தில் ஒப்படைக்கப்படும். நேற்று இரவு வந்து முதற்கட்டமா பிரவீன்றவர் வந்து நைட்டு 2 மணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்திருக்காரு சார். மருத்துவமனை தரப்புல வந்து சாராய் அறிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி அவர் 5 மணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இறந்து போயிருக்காரு. அவருக்கு அந்த 2 மணிக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அவர் உயிர் பிழைச்சிருப்பார் அப்படின்னு உறவினர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல உறவினர்கள் வந்து பாவம் வந்து இறந்த ஆத்திரத்தின் அடிப்படையில் வந்து சொல்றதற்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கல. பொதுவாக இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இது வேற ஏதோ ஒரு சாதாரண ஒரு பிரமிட் சென்டர்னு சொல்ல முடியாது. இங்கே 24 மணி நேரமும் கேஷுவாலிட்டியில் வந்து அதுக்கு வந்து ஒன்றுக்குன்னு தனியாக டாக்டர் போட்டுக்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கேயும் வாய்ப்பு கிடையாது, இங்கேயும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. உரிய நேரத்தில் மருத்துவத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் கேஷுவாலிட்டி தனியாக வச்சுருக்குறாங்க எமர்ஜென்சிக்கு. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. அதாவது வந்து இந்த வந்து நாங்கள் வருகிற பொழுது கூட சரி சொன்னாங்க, அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து எங்கள் 2 பேர்கிட்ட வந்து அந்த இறந்த குடும்பத்துக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பேட்டி முடிச்ச உடனே அடுத்த தொலைபேசியில் முதலமைச்சர் தொடர்பு கொள்ள போகிறோம். நாங்கள் 2 பேரும் அவரிடத்துல சொல்லுவோம். அவர் கனிவாக கட்டாயம் வந்து ஏதாவது அவருடைய கனிவான பார்வையில் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுறவங்க ஆத்தூர்ல ஒரு 4 பேர், திருச்சியில ஒரு பெண்ணை கைது பண்ணியிருக்காங்க. இந்த வேட்டை தொடருமா? அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சல்களாக இருந்தாலும் சரி, விற்பவராக இருந்தாலும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க ஜெயிலில் போய் காட்டினா எவ்வளவு பேர் என்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் பண்ணவங்க மாத்திரம் உள்ள அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்போம், குண்டாசில் போட்டிருப்போம். அது அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுற அவசியம் சிறியது கூட கிடையாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நாட்டினுடைய பாப்புலேஷன் உங்களுக்கே தெரியும். என்னன்னு இது வந்து இந்த ஆட்சியில் மாத்திரம் ஏதோ வந்து கள்ளச்சாராயம் விற்றுதாங்க நடவடிக்கை அப்படிலாம் இல்லை. இது தொடர்ந்து காலாகாலமாக இருந்து தான் இருக்குது. ஒரு அரசாங்கமும் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, இனியும் தொடரும். அதிகாரிகள் மேல நடவடிக்கை பணியிட மாற்றத்தோடு நிற்குமா? அதான் சொல்ல தற்காலிகமா இப்ப அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு உடன் நடவடிக்கை, தற்காலிக பணி நீக்கம், காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதால தான் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார். அதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு விசாரணைக்கு பின்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது, எந்த அடிப்படையில் வந்தது, இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து உண்மையானவே இந்த காவல்துறையில் ஈடுபட்டவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது அடுத்தடுத்த விசாரணையில் தான் தெரியும். அப்போதான் அது ஒரு முழுமையான நிலையை அடைய முடியும். மரக்காலத்தில் அந்த இஷ்யூக்கு சிபிசிஐடி மாற்றினாங்க, அதே போல இங்கேயும் மாற்றிருக்காங்க. நடவடிக்கை அதான் சொன்ன நடவடிக்கை தொடரும் அப்படின்னு எல்லா பொருளும் அடங்கிச்சு. தனிப்பிரிவு போலீசார் மெத்தனை போட்டாங்க, தொடர்ச்சியாக அந்த கிராமத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க சார். நீங்க சொன்னதை அரசாங்கத்தினுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாதுக்கு என்ன அரசாங்கம் எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது நடவடிக்கை கட்டாயம் எடுக்கும். கள்ளச்சாராயம், கஞ்சா இதுபோலாம் வரும்போது இது அமைச்சர் அது வரல, இது மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே லோக்கல் அரசியல்வாதிக்கு இது கொஞ்சம் தொடர்பு இருக்கு அப்படி எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சொல்றாங்க. பொதுவாக எதிர்கட்சி அது மாதிரி சொல்லலாம், அவங்க எதிர்கட்சியா இருக்க முடியாது இல்லையா, உடனே வாய்ப்பாக எவ்வளவு சொல்லிட்டு போகலாம் இல்லையா. எங்களை பொறுத்தளவுக்கு சாதாரண ஒரு சின்ன தவறு செய்தா கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் கட்சியிலிருந்து தூக்கி மறுநாளே தூக்கி கிடக்கிறாரு. நீங்களே பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன தவறு கூட அனுமதிக்க மாட்டார் முதலமைச்சர். உடனே கழகத்தின் சார்பாக நடவடிக்கை எடுக்கும், மறுநாளே முடித்து பத்திரிகை கட்டம் கட்டி வரும். ஆனாலும் எங்களை பொறுத்தளவுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். இதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும்.
இல்லைம்மா, சமூக நீதி என்ற ஆட்சி தான் இது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. 2 பேர் யாராவது தவறாக சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாருன்றத நான் ஆரம்பத்தில் சொன்னது நியாயப்படுத்த விரும்பலைன்னா, நம்ம சக்தி மீறி எங்கே ஒரு இடத்துல இந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனில் எங்கே ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அந்த தப்பை கண்டிக்கிறது, அந்த தப்பு நடைபெறாமல் இருக்கிறது, அதுக்கு வேண்டிய பண்ணிக்கிறது அரசாங்க சார்பாக நாங்கள் எடுக்கிறோம். சட்டசபையிலும் சரி அல்லது அரசின் சார்பாக போடுகிற நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை. இப்போ குண்டாசில் போடுறோம், அது கடுமையான நடவடிக்கை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் சரி இதற்கு அரசாங்கம் எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணாது. அது அரசியல் கட்சி சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலேயே நடவடிக்கை தான் எடுக்கணும். எங்களை பொறுத்தளவு ஒரு சம்பவத்துக்கு பிறகு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுது, ஆனா மீண்டும் அது அப்படியே ஆற போட்ட மாதிரி ஆயிடுது. முழுமையா தீர்வு என்ன? இல்ல ஆற போடுவது என்பதே கிடையாது. எப்பவுமே தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்கிறோம் நாங்க. அதுல ஒன்று மாற்றம் வரும். கொஞ்ச நாள் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது, இன்னொரு நாளைக்கு நடவடிக்கை அப்படிலாம் இல்லை. சட்டம் பொதுவானது. சட்டம் தொடர்ந்து தான் இருக்குது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு மோசமான சூழ்நிலை வருகிற பொழுது சட்டத்தை பயன்படுத்துறோம். இந்த நடவடிக்கை நான் தொடர்ந்து தான் சொல்றேன். இப்ப இவ்வளவு நாம் பேசுறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல இது வரைக்கும் இல்லை அந்த இடத்துல இப்படி ஒரு விற்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு அது இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எப்பயும் தவிர்த்தது கிடையாது. காவல்துறை மூலமாக ஒற்றர் போலீஸ் சொன்னார், ஸ்பெஷல் போலீஸ் அதை மாதிரி வர்ற நிலையும் சரி, அல்லது வருவாய்த்துறை மூலமாக அங்கங்கே விஓலாம் இருக்கிறாங்க, அதன் மூலமாக வருவது கூட சரி, நான் கண்டறியப்பட்டு நடவடிக்கை பலர் எடுத்துருக்கிறோம். நாங்கள் நிறைய பட்டியல் இருக்குது எங்களுக்கு. வருவாய்த்துறை மூலம் கூட வர செய்தியை கூட வச்சு போட்டு கடுமையான நடவடிக்கை இதில் எடுக்கிறோம். ஆனால் இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சிக்கு தனிப்பட்ட மனமாற்றமே கிடையாது. ஒழிக்கணுன்றத எங்கள் ஆட்சியினுடைய நோக்கம். ரைட், நன்றி. விஷச்சாராயம் அருந்தி 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் நலம் விசாரித்த பின் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அனைவரும் நலமுடன் வீடு திரும்புவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தவறு நடந்ததை நியாயப்படுத்த விரும்பவில்லை அப்படி என்றும் ஏவா வேலு தெரிவித்துள்ளார்.